வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுரேஷ் அலைவுக்கு எதிரான சாட்சியங்கள் உறுதி. நாடாளுமன்றத்தில் அமைச்சர் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. சற்று முன்னர் ஷான் விஜயலால் டி சில்வா கைது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் தொடரும் கைதுகள். அவசரமாக மனு தாக்கல் செய்த பிரதி போலீஸ் மா அதிபர். கோட்டை நீதிவான் நீதிமன்றருக்கு அருகில் பலத்த பாதுகாப்பு. சுரேஷ் அலை தொடர்பில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. 9 மில்லியன் ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு. விமல் வீரவன்ச சகோதரருக்கு அதிரடியாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. நாட்டிலிருந்து கடத்தப்பட்ட டாலர்கள். அரசாங்கம் வெளியிட்ட திடுக்கிடும் தகவல்கள். 21 நாட்களுக்கு முன்னர் கிடைத்த ரகசிய தகவல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சர்வதேச எச்சரிக்கை. இன்று முதல் 18 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை அதிரடியாக குறைக்க தீர்மானம். ஆச்சரியக்குறியாக மாறிய முதல்வர் விஜய். இலங்கையில் 1000 கோடி ரூபாய் முதலீடு. 11 இளைஞர்கள் கடத்தல். முன்னாள் கடற்படை தளபதிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமானார். கையடக்க தொலைபேசியால் ஏற்பட்ட விபரீதம். மனைவியின் கையை வெட்டிய கணவன். இனி விரிவான செய்திகள். சுரேஷ் அலைவுக்கு எதிரான சாட்சியங்கள் உறுதி. நாடாளுமன்றத்தில் அமைச்சர் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் சுரேஷ் அலைவுக்கு எதிரான சாட்சியங்கள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். தேவாலயங்களில் தகவல்களை திரட்டிய சுரேஷ் அலை ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்படுவதற்கு 3 வாரங்களுக்கு முன்னதாக 4 முஸ்லிம் நபர்களை தாக்குதலுக்குள்ளான தேவாலயங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக நீர்கொழும்பில் உள்ள தேவாலயங்களில் இவ்வாறான விவரங்கள் திரட்டப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. IS தொடர்பு மற்றும் மறைந்திருக்கும் சந்தேக நபர்கள். இந்த தகவல்களை திரட்டிய பிரதான சந்தேக நபரை சாட்சியாளர் ஒருவர் அடையாளம் கண்டுள்ளார். அடையாளம் காணப்பட்ட அந்த நபர் IS தீவிரவாத இயக்கத்துடன் தொடர்புடையவர் என்பதும் தாக்குதலின் பின்னர் அவர் தலைமறைவாகியுள்ளதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பாணந்துறை பகுதியைச் சேர்ந்த ஒரு புலனாய்வு தகவல் வழங்குனர் ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்படக்கூடும் என ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்துள்ளார். எனினும் ராணுவ புலனாய்வு பிரிவினர் அந்த தகவலை முற்றிலும் உதாசீனம் செய்துள்ளனர். மேலும் தகவல் வழங்கிய அந்த நபரை சட்டவிரோதமான முறையில் நீண்ட காலம் தடுத்து வைத்திருந்து பின்னர் விடுதலை செய்துள்ளனர். அதன் பின்னர் சுரேஷ் அலை அந்த நபரை கொழும்பு கலாதாரி ஹோட்டலுக்கு அழைத்து அவரிடம் மன்னிப்பு கோரியுள்ளமையும் குறித்த தகவல்களும் தற்போது கிடைத்துள்ளது. ஆசாத் மௌலானாவின் தகவல்கள் உறுதி. ஆசாத் மௌலானா சேனல் 4 ஊடகத்திற்கு வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் சுரேஷ் அலை இந்த தாக்குதலுக்கு தேவையான பின்னணியை திட்டமிட்ட அடிப்படையில் உருவாக்கி கொடுத்துள்ளார் என்பது நிரூபணமாகிறது. சுரேஷ் அலை மீதான குற்றச்சாட்டுகள் நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியமை, பல உயிர்களை காவு கொண்டமை, நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்தமை மற்றும் இனங்களுக்கிடையே முரண்பாடுகளை தோற்றுவித்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் சலை மீது சுமத்தப்பட்டுள்ளன. அத்துடன் தாக்குதலுக்கு முன்னரும் பின்னரும் இது தொடர்பான முக்கிய தகவல்களை அவர் மூடி மறைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சுரேஷ் அலை குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளமை அம்பலமாகியுள்ளதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். சற்று முன்னர் ஷான் விஜயலால் டி சில்வா கைது. தென்மாகாண முன்னாள் அமைச்சர் ஷான் விஜயலால் டி சில்வா லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். நிதி மோசடி மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் உள்ளிட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான நீண்டகால விசாரணைகளின் பின்னரே அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். தனியார் நிறுவனத்திடமிருந்து 1.65 மில்லியனுக்கும் அதிகமான நாட்காலிகளை வாங்கிய மோசடி தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைய அவர் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் தொடரும் கைதுகள். அவசரமாக மனு தாக்கல் செய்த பிரதி போலீஸ் மா அதிபர். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பாக நடத்தப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பாக நியாயமான காரணங்களின்றி தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை கோரி சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் வருண ஜெயசுந்தர ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவில் போலீஸ் மா அதிபர், தலைமை வழக்கறிஞர் மற்றும் ஒரு குழுவினர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கோட்டை நீதிவான் நீதிமன்றத்திற்கு அருகில் பலத்த பாதுகாப்பு. சுரேஷ் அலை தொடர்பில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு.
பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேஷ் சலே காவலில் இருக்கும்போது சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளாரா என்பதை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் 5 பேர் கொண்ட தடயவியல் மனநல நிபுணர் குழுவை நியமித்துள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் பாசன் அமரசேன இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். மேலும் மருத்துவ பரிசோதனையை கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையில் நடத்தவும் உத்தரவிட்டுள்ளார். அடுத்த நீதிமன்ற விசாரணைக்கு முன்னர் சந்தேக நபர் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி மருத்துவ அறிக்கையை அடுத்த வழக்கு திகதியில் நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சுரேஷ் சலே தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 21 நாட்களுக்கு முன்னர் கிடைத்த ரகசிய தகவல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சர்வதேச எச்சரிக்கை. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலானது நாட்டின் பாதுகாப்பு துறையில் ஏற்பட்ட மிக மோசமான பாதுகாப்பு குறைபாடு மற்றும் அதிகாரிகளின் பொறுப்பற்ற தன்மையின் விளைவே தவிர இதன் பின்னணியில் எந்தவொரு தனிப்பட்ட மகா சூத்திரதாரியும் கிடையாது என்று பிரபல சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையான சூத்திரதாரிகளை கண்டறிவதில் நிலவும் குளறுபடிகள் மற்றும் பாதுகாப்புத்துறையின் பலவீனங்கள் குறித்து அவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். இந்த கோர தாக்குதல் நடத்தப்படுவதற்கு 21 நாட்களுக்கு முன்பே குறிப்பிட்ட ஒரு நாளில் இவ்வாறானதொரு தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட உள்ளது என்று அரச புலனாய்வு சேவைக்கு மிக துல்லியமான ரகசிய தகவல் கிடைத்திருந்தது. புலனாய்வு பிரிவின் அந்த தகவலை உடனடியாக பாதுகாப்பு செயலாளருக்கு அனுப்பியிருந்தார். அவர் மூலமாக அந்த கோப்பு அப்போதைய போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரவிடம் உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்கப்பட்டது. இருப்பினும் நாட்டின் ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கும் பொறுப்பான போலீஸ் மா அதிபர் அந்த அத்தியாவசிய முக்கியத்துவம் வாய்ந்த கோப்பை வெறும் தகவலுக்காக என குறிப்பிட்டு தனது கீழ்மட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பியிருந்தாரே தவிர தேவாலயங்களுக்கோ அல்லது பொதுமக்களையோ பாதுகாப்பதற்கான எந்தவொரு தீவிரமான பாதுகாப்பு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர் குறிப்பிட்டார். சுரேஷ் சலேதான் இந்த தாக்குதலுக்கான திட்டத்தை தீட்டினார் என்று ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொண்டாலும் கூட சர்வதேச ரீதியாக கிடைத்த துல்லியமான எச்சரிக்கை தகவல்களின் அடிப்படையில் அப்போதைய போலீஸ் மா அதிபரும் பாதுகாப்பு செயலாளரும் தங்களது கடமைகளை சரியாக செய்திருந்தால் இந்த தேசிய பேரழிவை தடுத்து 270க்கும் மேற்பட்ட உயிர்களை காப்பாற்றியிருக்கலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து சுயாதீன விசாரணை நடத்தி உண்மைகளை வெளிப்படுத்துவதற்காக மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தது. ஆனால் தற்போது சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நாளுக்கு நாள் இந்த தாக்குதலின் மகா சூத்திரதாரி என அடையாளப்படுத்தப்படுபவர்கள் அரசியல் தேவைக்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் என அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டிலிருந்து கடத்தப்பட்ட டாலர்கள் அரசாங்கம் வெளியிட்ட திடுக்கிடும் தகவல். பொருட்கள் இறக்குமதி என்ற போர்வையில் பெருமளவிலான அமெரிக்க டாலர்கள் நாட்டிலிருந்து கடத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு முதல் சட்டவிரோதமான முறையில் இலங்கையிலிருந்து பெருமளவிலான அமெரிக்க டாலர்கள் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் நேற்று இந்த திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டுள்ளார். போலீசாரும் மத்திய வங்கியும் இணைந்து நடத்திய கூட்டு புலனாய்வு விசாரணைகளின் போதே இந்த மாபெரும் நிதி மோசடி அம்பலமாகியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சுங்க திணைக்களம் மூலம் எந்தவொரு பொருளையும் நாட்டிற்குள் இறக்குமதி செய்யாமல் போலி நிறுவனங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு வலையமைப்புகள் ஊடாக மட்டும் முறையே 42 மில்லியன் மற்றும் 43 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் NDB வங்கி கொடுக்கல் வாங்கல்களுடன் தொடர்புடைய சுமார் 13 பில்லியன் ரூபாய் அளவிலான பணமும் சட்டவிரோதமான இந்த வழிமுறையை பயன்படுத்திய நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 9 மில்லியன் ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு. விமல் வீரவன்ச சகோதரருக்கு அதிரடியாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. 9 மில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவின் சகோதரர் சரத் வீரவன்சவிற்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 40 அரச வாகனங்களை தவறாக பயன்படுத்தி சுமாராக 9 மில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்திய விவகாரத்திலேயே இவ்வாறு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 18 அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிரடியாக குறைக்க தீர்மானம். லங்கா சதோச ஊடாக 18 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வர்த்தகம், வாணிபம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. உலகளாவிய பொருளாதார நெருக்கடி காரணமாக மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் தீர்வு எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
அதன்படி இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லங்கா சதோச நிறுவனத்தினால் விற்பனை செய்யப்படும் 18 அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பெரிய வெங்காயம், வெள்ளை சீனி, பருப்பு, தட்டைப்பயிறு, கடலை, பாசிப்பயிறு, நிலக்கடலை, கோதுமை மா, சிவப்பு அரிசி, சிவப்பு நாட்டரிசி, சம்பா அரிசி, வெள்ளை நாடு மற்றும் பொன்னி சம்பா ஆகியன இவற்றில் உள்ளடங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆச்சரியக்குறியாக மாறிய முதல்வர் விஜய் இலங்கையில் 1000 கோடி ரூபாய் முதலீடு. இந்தியாவின் தமிழகத்தில் புதிய அரசாங்கம் பதவியேற்றுள்ள நிலையில் அங்குள்ள பல முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள முன்வந்துள்ளனர். இலங்கையில் சுமார் 1000 கோடி ரூபாய் பெறுமதியான முதலீடுகளை மேற்கொள்ள தென்னிந்திய முதலீட்டாளர் குழு ஒன்று நாட்டிற்கு வருகை தந்துள்ளது. சென்னையில் உள்ள இலங்கை பிரதி உயர்ஸ்தானிகர் கலாநிதி ஜி கணேசநாதனின் முயற்சியால் தென்னிந்தியாவை சேர்ந்த தூதுக்குழு இலங்கை விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறது. இந்த குழுவினர் இலங்கையில் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்ததாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தல். முன்னாள் கடற்படை தளபதிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட வழக்கில் இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜய் குணரத்ன சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். 2008 மற்றும் 2009 ஆண்டுகளுக்கு இடையில் நடந்ததாக கூறப்படும் கடத்தல்கள் தொடர்பாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் மாதம் 27ஆம் தேதி நீதிமன்றத்தில் அவரை முன்னிலையாகுமாறு கோட்டை நீதிவான் அவருக்கு அழைப்பாணை விடுத்துள்ளார். முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜய் குணரத்ன 2008ஆம் ஆண்டு கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போன வழக்கின் முக்கிய சந்தேக நபருக்கு அடைக்கலம் கொடுத்து அவரை நாட்டை விட்டு தப்பிச் செல்ல உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். அரசு தலைமை சட்டத்தரணியின் ஆலோசனையின் பேரில் அவரை சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்க பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு தவறானது என கோட்டை நீதவான் நீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பளித்துள்ளதுடன் அவரை மீண்டும் குற்றம் சாட்டப்பட்டவராக சேர்த்து அவர் மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய உத்தரவிட்டுள்ளது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமானார். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா உடல் நலக்குறைவு காரணமாக சென்னையில் இன்று காலமானார். இறக்கும்போது அவருக்கு 84 வயது. 2024 மார்ச் மாதம் தனது 48வது வயதில் மாரடைப்பால் அவரது மகன் மனோஜ் காலமானதிலிருந்து பாரதி ராஜாவின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருந்ததாக இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. கடந்த 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான பாரதி ராஜா தமிழ் சினிமாவிற்கு புதியதொரு இலக்கணத்தை எழுதினார். அதுவரை பெரும்பாலும் ஸ்டுடியோவுக்குள்ளேயே முடங்கி கிடந்த கேமராவை கிராமத்து வயல்வெளிகளுக்கும் மண் வாசனைக்கும் கொண்டு சேர்த்தார். கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை, கருத்தம்மா என அவர் இயக்கிய அத்தனை திரைப்படங்களும் தமிழ் சினிமாவின் மைல்கல்களாக அமைந்தன. அவரது படைப்புகளுக்காக நாட்டின் உயரிய பத்மஸ்ரீ விருது வழங்கி மத்திய அரசு அவரை கௌரவித்தது. இது தவிர பல தேசிய மாநில விருதுகளையும் பெற்றுக் கொண்டார். கடந்த சில நாட்களாக கடும் உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த பாரதி ராஜா இன்று அதிகாலை காலமானார். கையடக்க தொலைபேசியால் ஏற்பட்ட விபரீதம். மனைவியின் கையை வெட்டிய கணவன். பொலனறுவையில் கையடக்க தொலைபேசி காரணமாக ஏற்பட்ட தகராறால் மனைவி மீது கணவன் தாக்குதல் நடத்தியுள்ளார். தம்பால பகுதியில் கணவன் அயல் வீட்டிலிருந்து திருடி வந்த கையடக்க தொலைபேசியை மனைவி மீண்டும் ஒப்படைக்க சென்றமையால் ஏற்பட்ட தகராறு முற்றியதில் கணவன் தனது மனைவியின் 2 கைகளையும் கத்தியால் வெட்டியுள்ளார். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. பலத்த காயமடைந்த 35 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாய் பொலனறுவை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.